ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே மீகாக்கு டான்கிரிக்கோட கப்பலை அட்டாக் பண்ணியிருப்பான்ல. ஒரே ஸ்லாஸில் ரெண்டு துண்டாக்கியிருப்பான் அந்த கப்பலை. அதை தான் காட்டிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஜானும் யஷப்பும் நாமே நம்மளை ஏமாத்திட்டு கப்பல் எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. லூஃபிலாம் இதை கேட்டுட்டு கடுப்பாயிருவான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உசோப் ஒரு சைடு கடுப்பாயிருவான். அது காயா கொடுத்த கப்பல்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே நடந்ததை அவங்க ரெண்டு பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நாமிட்ட போய் பேச ட்ரை பண்ணோம். அந்த டைம் நாமி கையில ஒரு பவுண்டரியோட போஸ்ட் வச்சிருந்தா, ஒரு பைரட்டோடது. அது யாரோடதுன்னு பார்த்தா அர்லாங்க. அப்பதான் அவள்கிட்ட சொன்னா, இவன் ரொம்ப மோசமானவன், இவனெல்லாம் இப்போதைக்கு டிஃபீட் பண்ண முடியாது நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஓ அப்படியே அப்படின்னு சொல்லி நாமே பேசிக்கிறா. டைம் கொஞ்சம் திரும்பி நில்லுங்க, நான் ட்ரெஸ் மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா நாமி. அதனால நாங்கள் ரெண்டு பேரும் திரும்பி நின்றுட்டு இருந்தோம். அந்த டைம் நாமி எதையும் யோசிச்சுட்டு திருப்பி நாங்கள் திரும்ப அட்ட டைம்ல திரும்ப பார்த்தோம். அந்த டைம் எங்கள் ரெண்டு பேரும் கடலை தள்ளி விட்டு, நான் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, நான் பைலட் திருட போறவ தான், அதனால இந்த கப்பலை நான் திருடிட்டு போறேன், லூஃபிட்ட சொல்லிடுங்க, ஆனால் அவங்க கூட இருந்தது ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன்ல. நாமி இதெல்லாம் பண்ணாதீங்க நாமி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, நான் ஒரு திருடி தான், நான் எல்லா பைலட் நான் திருட தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கப்பலை எடுத்துட்டு போயிடுவா. இவங்க நாமின்னு கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இது எப்படி நம்ம ஜோரோட்ட சொல்றதுன்னு தெரியலையே, பிக் ப்ரோ என்ன டிசிஷன் எடுப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் இந்த அட்டாக் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்கெல்லாம் எல்லாம் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் கேட்டுட்டு உசப் கடுப்பாயிரும். டே, காயா கொடுத்தா கப்பலை நம்ம காப்பாத்தியே ஆகணும்டா, நம்ம நாமிட்டேருந்து அதை அடிச்சு புடுங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே லூஃபி சொல்லுவான், அதெல்லாம் இல்லை, நாமி இங்கே தான் போயிட்டு இருக்கா, நீங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோரோ சொல்லுவான், நம்மளுக்கு அந்த ரூம்மேட்டே தேவையில்லை, நம்ம யாரும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ லூஃபி சொல்லுவான், அவதான்டா நம்ம நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லி சீரியஸ் ஆயிடுவான். அவன் மட்டும்தான் நம்மளுக்கு நேவிகேட்டரா இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஜோரோ உசப்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க கப்பலில் போகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஜின்னும் இஷ்யூப்பும் இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேர் ஒரு சின்ன போட் எடுத்து போட் ரெடியா இருக்க, நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ சொல்லுவான் ஜோரோ, நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. சரி ஓகே ஓகே பிக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட உசப் அந்த கப்பலில் ஏற போவான். அந்த டைம் அந்த கப்பலை அட்டாக் வந்துருக்குள்ள, டே இவன் தாண்டா நம்மளை அட்டாக் பண்ணது, ஒத்தாளு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா மீகாக்கு ஒரு சிங்கிள் போட்ல அழகா வந்துட்டு இருப்பான். இதெல்லாம் ஜோரா பார்த்துட்டு, இதுதான் நான் எதிர்பார்த்தேன், இவங்க கூட தான் ஃபைட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருப்பான். இதையும் லூஃபிலாம் பார்த்துட்டு இருப்பான். ஒத்தாளு தான் இந்த கப்பலை ஸ்லைஸ் பண்ணானடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டா, இவன் கூட தானே நான் ஃபைட் பண்ணி ஆகணும், இவன் தாண்டா பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடும். என்னது, ஒத்த ஸ்லாஸ்ல கப்பலை உடச்சிட்டானா, இவன்லாம் எந்த மாதிரி ஆளுடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ரெஸ்டாரண்ட கேப்டன் சொல்லுவாரு, இவன் தாண்டா பெஸ்ட் ஷார்ட்ஸ்மேனு, நம்பர் 1 இவன் மட்டும் தாண்டா, அவனோட வெப்பன் கூட அவன் பின்னாடி இருக்க பாரு பிளஸ் மாதிரி, அதுதான் அவனோட வெப்பனு, அதை எடுத்தாலே எய்த்தாப்ல இருக்கவங்களாம் காலி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இதெல்லாம் ஜோரோ கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். நான் இவனை ஃபைட் பண்ணி ஜெயிச்சே ஆகணும்டா, அப்பதான் நான் பெஸ்ட் ஷார்ட்ஸ்மேனா ஆக முடியும் அப்படின்ட்டு. மீகாக்கு போட்ல வந்துட்டு இருப்பான். அந்த டைம் ஒருத்தவங்க கண்ணை வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி சுடுவான். ஆனா அந்த புல்லட் அவன் கிட்ட கூட போகாது. பார்த்தா அவனோட ஸ்வாடை வச்சு லைட்டா ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருப்பான். அது வேறங்கிட்ட போயிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு, நான் இவனை கரெக்டாக தான்டா எய்ம் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் அதெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி மீகாக்கு சொல்லிட்டு இருப்பான். ஜோரோ அந்த டைம் பக்கத்துல இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதுக்கப்புறமேட்டு பைலட் எல்லாரும் இவன் யாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பேன். அப்ப ஒருத்தன் 3 ஸ்வாட் இருக்குடா, இவன் தாண்டா பைலட் ரெண்டு ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஓ, நீ ரொம்ப ஃபேமஸா தான் இருக்க போல இந்த ஏரியால அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆமாண்டா, உன்னை நான் தோக்கடிச்சு உன்னோட பெஸ்ட்ன்ற அந்த பட்டத்தை நான் எடுத்துக்க போறேன்டா, நம்பர் 1 ஸ்வாட்ஸ்மேன் ஆகுறது. ஏன்னா நான் ஒருத்தவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டுலயே. அதனால அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னா, முடிஞ்சாத எடுத்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே ஜோரம் தலப்பாலாம் கட்டிட்டு வாடா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா சாஞ்சி இதை பார்த்துட்டு, டே இதெல்லாம் லாஜிக்கலடா, அவனால ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். டான்கிரிக்கும் என்னது பைரட்டன்றா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இந்த சைடு உசோப்லாம் பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவான். டே இதெல்லாம் சரி வராதுடா, அவனை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி அதெல்லாம் கண்டுக்காம அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி உன்னிப்பா பார்த்துட்டு இருப்பான். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு சரி வா ஃபைட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீகாக்கும் சண்டை போட வந்துருவான். அதுக்கப்புறமேட்டு சரி வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே, உன்னோட ஸ்வாட கையில எடு அப்படின்னு சொல்லி ஜோரோ சொல்லிட்டு இருப்பான். அவனும் ஸ்வாட கையில எடுத்து வச்சுட்டு இருப்பானா. இன்னைக்கு நான் பண்ண ப்ராமிஸ் காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்ல இருக்க செஃப் பார்த்துட்டு, டே அவனெல்லாம் ஒன்னா ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மீகாக்கு கழுத்துல ஒரு லாக்கெட் போட்டிருப்பான். அதுல இருந்து ஒரு ஸ்வாட் எடுப்பான். பார்த்தா குத்தியா நைஃப் மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு நான் இதை வச்சு சண்டை போடுறேன், நீ உன்னோட ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவானா.
டேய் என்ன பார்த்தா என்ன உனக்கு பொடி பையன் மாதிரி தெரியுதாடா அப்படி செய்தாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ கத்த ஆரம்பிச்சிருவான். டேய் நீலாம் வந்து ரொம்ப வீக்கா தான் இருக்கா, ஸோ அதனால வா பாத்துக்கலாம், நம்ம ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பேசினது போதும், உன்னோட அட்டாக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே ஜோரோ வந்து உனிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான். பட் ஆனா வந்து மீகாக்கு ஓ இவ்வளவு ஸ்லோவா இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். உனிகிரின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான் ஜோரோ. ஆனா வந்து அந்த அட்டாக் வந்து சிங்கிள் ஸ்லாஷ்ல வந்து தடுத்துருவான். ஆனா ஜோரோ வந்து கத்தி அசைக்க முடியாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருப்பான், ஆனா அசைக்க கூட முடியாது. இதெல்லாம் மீகாக்கு பார்த்துட்டு நீ ரொம்ப வீக்கா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஜின்னும் உசோப்பும் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க, டேய் அவர் ஒன்றும் வீக்கு கிடையாது, அவர் தாண்டா இங்க இருக்கிறதுலே ஸ்வாட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் வந்து அவர் காதலே வாங்க மாட்டான் மீகாக்கு. இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஜோரோ பார்த்துட்டு இவன் தான் வந்து பெஸ்ட் ஷார்ட்ஸ்மேனா, பெஸ்ட் ஷார்ட்ஸ்மேனா இப்படிதான் இருப்பாங்களா, கொஞ்சம் கூட மூவ் பண்ணவே இல்லையடா, நான் அவ்வளோ அட்டாக்லாம் யூஸ் பண்றேன், அவன் எதுவுமே பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அவன் அடிச்சு திருப்பி திருப்பி அடிச்சிட்டு இருப்பான். ஜோரோ வந்து அடிக்க ட்ரை பண்ணுவான், பட் அட்டாக்கே விழுவாது, டார்ச் ஆகிட்டே இருப்பான் அழகா. நான் ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் வேஸ்டா போவாதடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா வந்து லாஸ்டா வந்து ஒரு அட்டாக், இதோட வந்து உன்னோட ட்ரீம் எல்லாத்தையும் முடிச்சுக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதெல்லாம் முடியாதுடா, நான் அட்டாக் பண்ணிக்கிட்டே தான்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த டைம் வந்து பழசெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். குயினாக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பால பெஸ்ட் ஷார்ட்ஸ்மேனா ஆகணும், ஒன் நீ இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம வந்து கண்டிப்பா வந்து பெஸ்ட் ஷார்ட்ஸ்மேன் நம்ம தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா வந்து குயினாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காள்னா. அதனால குயினா இப்போ இல்லை, அதனால குயினோட ஸ்பேஸையும் வந்து நான் தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், நான் மட்டும்தான் இங்கே வந்து பெஸ்ட் ஸ்பாட்ஸ்மேனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பி திருப்பி அட்டாக் பண்ண போவான். அவன் ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான், நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தேன், எல்லாமே வந்து இதுக்காக தானே, என்ன ஒன்றுமே இது பண்ண முடியல, இப்படி தானே இருந்துச்சு குயினாட்ட தூக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் வந்து மீகாக்கு வந்து அசால்ட்டாக வந்து டார்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ வந்து மீகாக்கு சொல்லுவான், உனக்குள்ள நிறையா வந்து டேய் நீ ரொம்ப வீக்கா இருக்கடா, இதெல்லாம் வந்து என்ன ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுல வந்து ஜின்னும் சூப்பும் வந்து நாங்க வரண்டா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண போவோம். அந்த டைம் லூஃபி வந்து அவன் தலையை ரெண்டு பேரோட தலையும் பிடிச்சி வச்சுட்டு டேய் இது ஜோரோட சண்டைடா, ஜோரோவே பார்த்துப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சீரியஸ் ஆயிடுவான். இதை உசுவை பார்த்துட்டு என்னடா அவன் லூஃபி சீரியஸே ஆக மாட்டானே, இப்போ என்ன ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருப்பான். இந்த சைடு வந்து லாஸ்ட் அட்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து சீக்ரெட் டெக்னிக் 3 ஸ்டார் செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து ஃபாஸ்டா அட்டாக் பண்ண போவான் டைகர்னு சொல்லிட்டு. அதெல்லாம் லூஃபி பார்த்துட்டு சூப்பர் ஜோரோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. பட் ஆனா அந்த அட்டாக்கையும் வந்து அவன் ஈஸியா டார்ச் பண்ணிடுவான். டார்ச் பண்ணது இல்லாம ஜோரோட நெஞ்சிலேயே கத்தி இறக்கிடுவான். டேய் நீ வந்து வேஸ்டடா, இதோட நீ சாவ போற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாத்தையும் ஜோரோ பார்த்துட்டு அவ்வளவுதான், நான் நம்ம ட்ரீம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். பட் ஆனா வந்து நான் இந்த இடத்துல தோக்க மாட்டேன், கண்டிப்பா வந்து உன்னை நான் பீட் பண்ணியே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாத்தையும் வந்து மீகாக் பார்த்துட்டு யார் சாமி இவன் இந்த அளவுக்கு வந்து விடாமுயற்சியா இருக்கிறான், இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எந்த பைரட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு மீகாக்கே ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறமேட்டு மீகாக் சொல்லுவான், ஓ அப்படியா, பட் நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. கண்டிப்பா நான் திருப்பி வருவேன்டா, உன்னை திருப்பியும் வந்து நான் ஜெயிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு சைடு வந்து சபதம் எடுத்துக்கிட்டு இருப்பான். சரி வா வந்து என்னை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லுவானா. சரி வா லாஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெரிய ஸ்வாட் எடுத்துருவான் மீகாக்கு. அதுக்கப்புறமேட்டு ஜோரோ வந்து 3 ஷாட் ஸ்டைல் ஆங்கிள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். இதை வந்து நம்ம பைரட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க, என்னது இந்த அட்டாக்கா, இந்த அட்டாக்ல வந்து யாரும் தப்பிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் ரெண்டு பேருமே மோதிப்பாங்க. பார்த்தா வந்து ஜோரோட நெஞ்சிலிருந்து ரத்தம் தெரிக்கும் அப்படியே. ஒரு சைடு பார்த்தா ஜோரோ செத்துட்டானோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ஏன்னா அவனால ரெண்டு கத்தி உடஞ்சிரும், நெஞ்சில பெரிய ஒரு காயமே இருக்கு. உடனே ஜோரோ வந்து திரும்பி நின்று நான் பின்னாடி வந்து என்னைக்கும் வந்து கிழிச்சு சாக மாட்டேன் அடிபட்டு, அதனால வந்து ஸ்வாட்ஸ்மேனா இருந்து நான் முன்னாடியே அடி வாங்கிக்கிறேன், என்னை வந்து தாராளமா வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே உன் ஆசை ஏன் கெடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்லாஷ் போடுவான். அதோட ஜோரோ வந்து அப்படியே கடல்ல விழுந்துருவான். இதை லூஃபி பார்த்துட்டு ஜோரோ ஜோரோன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். டேய் ஜோரோவை என்னடா பண்ண, அவனை கொன்னுட்டியா நீ அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சிருவான். பார்த்தா வந்து ஜோரோ அப்படியே கீழே விழுந்துருவான். விழுந்ததுக்கப்புறம் லூஃபி வந்து அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது போயிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து ஜோரோ சொன்னது எல்லாத்தையும் சாஞ்சி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா பெஸ்ட் ஷார்ட்ஸ்மேனா ஆவன், ஏன்னா நான் அவனை பீட் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும். ஒரு சின்ன ட்ரீமுக்காக வந்து இவன் அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கானா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் ஜோரோ கடலை விழுந்துருவான். ஆனா வந்து சாஞ்சி இன்னமும் யோசிச்சு பார்த்துருப்பான், இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க, என்னடா நான் ஜோரோவே வந்து அசால்ட்டா முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி வந்து கம் கம் கேட்லின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் டார்ச் ஆயிருவான். டேய் என்னடா நீ டெவில் ஃபுட் சாப்பிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டான்கிரிக்கும் கேட்பான். ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ண போயிட்டே இருப்பானா. அப்ப வந்து மீகா கேட்பான், உன்னோட ட்ரீம் என்ன குட்டி பையல அப்படின்னு சொல்லி கேட்பானா. என்னோட ட்ரீம் என்னடா, நான் பைரட் கிங் ஆயே தீருவேன்டா, அதான்டா என்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா.
ஓ அப்படியா? யாருக்குமே வந்து உன் குரூல வந்து சின்ன ஆசைலாம் கிடையாது. எல்லாருமே பெரிய பெரிய ஆசைய தான் வச்சுட்டு தூக்கி சுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னுவான். ஆனா வந்து ஃபியூச்சர்ல இருந்து உங்கள பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதோட வந்து ஜோரோவ பார்த்துட்டு, "ஜோரோ உனக்காக நான் வெயிட் பண்றேன்டா. சீக்கிரம் வா. உனக்காக இந்த ஸ்பேஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு" அப்படின்னும் சொல்லுவான். இது எல்லாத்தையும் வந்து ஜோரோ கேட்டுட்டு அப்படியே படுத்தே தான் இருப்பான். ஆனா வந்து ஹெட் செஃப் வந்து ஷாக் ஆயிருவாரு. "என்னது மீகாக்கு ஒருத்தனுக்காக வெயிட் பண்றானா? இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காதே" அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி வந்து "ஜோரோ இருக்கியாடா நீ?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. ஆனா ஜோரோ கிட்ட இருந்து எந்த பதிலுமே வராது. அதோட லூஃபி வந்து கடுப்பாயிருவான். "டேய் உன்னை சும்மா விடமாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து ஜோரோ வந்து எந்திரிச்சிருவான். எந்திரிச்சுட்டு, "டேய் நான் உயிரோட தான்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவானா. அதோட லூஃபி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அது இல்லாம வந்து நான் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா ஆவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல. சாரிடா உன் க்ரூல வந்து நான் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா இல்ல இப்ப. ஆனா வந்து இதுக்கப்புறம் வரப்போற எந்த பேட்டிலையும் வந்து நான் தோக்க மாட்டேன். கண்டிப்பா ஜெயிச்சுக்கிட்டே மட்டும்தான்டா இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் வந்து லூஃபி கேட்டுட்டு, அப்பா ஜோரோ வந்து உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஆனா பைரட் எல்லாருமே என்னடா இந்த அடி வாங்கியும் வந்து உயிரோட தான் இருக்கிறான். அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் எந்த பேட்லயும் தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வேற இதாகிட்டு இருக்கானடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் ஜோரோ வந்து அந்த கத்திய தூக்கி வச்சுட்டு அப்படியே பேசிட்டு இருப்பான். அதோட அவன் மயக்கம் போட்டுருவான். இதுக்கு மேல வந்து முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி வந்து சிரிச்சுட்டு, அப்பா ஜோரோ உயிரோட தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மிகாக்கு வந்து சொல்லுவான், ஃபியூச்சர்ல நான் உங்களை பார்க்க திருப்பி வெயிட் பண்றேன்டா. மறக்காம வந்து அவனை உன் குரூல வந்து சேர்த்துக்க. ஆனா வந்து அவன் ரொம்ப நம்பிக்கையானவனா ஆளா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பானா. அப்ப டான்கிரிக் வந்து, டேய் நீ என்ன தானடா கொல்ல வந்த? நீ என்ன கொல்லாம எங்கடா போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. அதெல்லாம் வந்து காலையில வாங்காம போயிட்டு இருப்பான். ஆனா வந்து டான்கிரிக் வந்து ரொம்ப வந்து ஏதோ எகத்தாளமா பேசிட்டு இருப்பானா. அதை கேட்டுட்டு காண்டாயிருவான். டேய் உன்னை என்ன பாடம் கத்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானா. ஆனா டான்கிரிக் வந்து எடுத்து சுட ஆரம்பிச்சிருவான். ஆனா மீகாக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணுவான். கப்பல் துண்டு துண்டா போயிடும். அதோட நான் இங்கேருந்து கிளம்புறேன். எனக்கு இங்க நிறைய டைம் பாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீகாக்கு அங்கேருந்து போயிடுவான். லூஃபி வந்து அப்படியே வந்து ரெஸ்டாரண்ட் கப்பலுக்கு வந்துருவான். எல்லாத்தையும் வந்து உசோப்பு இந்த ஜோரோலாம் படுத்துருப்பாங்களா அவங்கலாம் பார்த்துட்டு உசோப் சொல்லுவான், நாங்க போறோம்டா நீ பின்னாடியே வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியோட கேப்பை வந்து தூக்கி போடுவானா. அவன் வந்து அந்த கேப்பை பிடிச்சிட்டு சரி ஓகே நீங்க போங்க நாங்க பின்னாடியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு இந்த சைடு திரும்பி செஃப் கிட்ட, செஃப் நான் வந்து அவனை அடிச்சு முடிச்சிடுறேன். அதனால வந்து எனக்கு இருக்க அந்த பனிஷ்மெண்ட் இருக்குல்ல அந்த ஒரு வருஷம் வேலை பார்க்க சொல்லி அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.